சோதிடர்கள் சில நேரங்களில் முதல் வார்த்தை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, அல்லது நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ஒரு வற்புறுத்துறாங்க. அப்படி என்னையா குலதெய்வத்தில் இருக்குது? இப்போ சிலர் அவங்க நல்லா இருக்காங்க. சரிங்க. ஆனால் ஒரு என்னன்னா, எங்களுக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, எங்களுக்கு ஒரு மாதிரியான பில்லி சூனியம் மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உண்மையாயா? கோயிலில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் இருக்கு இல்லைங்க கோபுரத்துல, அது எல்லாமே சிவனுடைய பூதகணங்கள். ஆமா ஆமா, சிவகணங்கள். ஆமா, அது சிவகணங்கள். அந்த பூதகணங்களை தான் பயன்படுது. அதுதான் நமக்கு இயல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல தொடர்ந்து சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சின்ன இடைவேளை தான், வேற ஒன்றும் இல்லை. ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன், சரிங்க, இந்த ஜாதகம் இறந்து போனோன்னே அது போலங்கிற விஷயத்தை வச்சு எனக்கு ஒருத்தர் சொன்னது, இதை உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. ஒரு பெரிய பண்ணையார் வீடு. சரிங்க. அவங்க ஜாதகத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. சொல்லுங்கய்யா, கல்யாணம் பண்ண போகிறோம் பையனுக்கு, பொண்ணு பார்த்துட்ருக்கோம், எங்கே பார்க்கணும், அந்த எந்த திசை என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் இல்லையா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. சொல்லுங்கய்யா, என்னையா பையன் காதலிக்கிறானா, ஏதாவது பண்ணுறானா, வேறு எதாவது இருக்கா, நாங்கள் சொல்லி பார்த்துடுறோம் அப்படின்னு. இல்லையா, அவன் உயிரோடு இல்லையே அப்படிங்கிறார். இவர் கோபத்தில் எந்திரிச்சு அவங்கெல்லாம் அடிக்க போகிறாங்க. சரிங்க. ஜோசியர், என்னடா அது, மாப்பிள்ளை அவனை கொண்டு நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு இது பண்ணிது, பொண்ணு எந்த திசையில் இருக்குன்னு கேட்க அவன் செத்து போயிட்டானுங்கிட்டு இருக்கா இவன் கத்துறாங்க. இன்னைக்கு மாதிரினா உடனே ஃபோனை போட்டு பேச வச்சுப்பிடலாம். இது அப்போ இப்படி இல்லை. வந்துட்டு அதுக்குள்ளே இவன் ஒரு ஆளுந்தை மட்டும் ஜாதகம் பார்க்க வந்துட்டு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புற போது தகவல் வருது. அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ளே இருந்த முன்பகை காரணமாக அந்த மாப்பிள்ளை அந்த கலவரத்தில் அடித்து வெட்டி கொல்லப்படுறான். இதை இந்த ஆள் அந்த கொல்லப்பட்ட நேரத்தை வச்சுட்டு இந்த ஆள் இவர் ஜோதிடர் சொல்கிறாரு, இந்த என்ன அவன் இந்த ஜாதகம் இருக்க மாட்டானே அப்படிங்கிறாரு. இவங்க திகைச்சு போகிறாங்க. அப்படியே இப்படி உண்டா ஐயா, இப்படி செய்ய முடியுமா? சொல்ல முடியுங்க. அதுதாங்க சொன்னீங்கய்யா. இந்த உடம்புல இருந்து அந்த உயிர் பிரிகிற நேரம் சொல்லலாங்கய்யா. மரண கணிதம்னு தனியா இருக்குங்கய்யா, மரண காண்டம்னு இருக்குங்கய்யா. அதுவே இருக்கா? ஆமா, மரண காண்டம்னு இருக்குங்கய்யா. அந்த ஜாதகத்தை போட்டுட்டு இவங்க லக்னமும் பிறப்பு லக்னமும் அது சஷ்டாம்சமா இருக்கு. அந்த லக்னம் இன்னைக்கு இப்போ ஓடிட்டு இருக்க லக்னம் சூனியத்துல இருக்கு. இந்த லக்னத்துக்கு அதுக்கும் பொருத்தம் இல்லை. அதுக்கு பேர் ஆளும் கிரகம்னு அதுக்கு பேருங்க ஐயா. இப்போ ஓடிட்டு இருக்கிற ஆளும் கிரகமும் அவங்களுடைய ஜாதகமும் சப்போர்ட் இல்லை. நீர் வீட்டில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று அவங்க நீர் லக்கணமாக இருக்கணும், அல்லது இப்போ இது நெருப்பு லக்கணமாக இருக்கணும், ஏதாவது ஒன்று மாறி இருக்கணும். அப்படி இருந்து மாந்தியோட தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக மாந்தி என்பவன் அழிவை சொல்பவன். அப்போ லக்கணம் மாந்தியை கடந்தது என்னதுயா? சனியோட பையன் குளிகன்கையா. குளிகன் ராசி இல்லையா? இல்லைங்கய்யா, குளிகன் தவளை மாதிரிங்க. ஒரு ராசிக்கு கிளாக் வைஸாக சுற்றி வராது. இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும், அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணணும் மாந்தி. இல்லையா, இப்போ நம்ம அந்த சில சமயத்தில் துக்க வீடுகளில் ஐயா அந்த இது பண்ணுறதுக்குள்ள குளிகன் இருக்கான்னு பாருங்கய்யா. அதை அடக்கம் பண்ணுறதுக்காக, தொடர் மரணம் வரக்கூடாதுங்கிறக்காக பண்ணுறது. அதாவது அது நல்ல ராசியை மீண்டும் மீண்டும் நடக்கும். ஆமாங்க. உதாரணமாக கிரகப்பிரவேசம் பண்ணலாம், சுபத்துக்கு செய்யலாங்க ஐயா, சுபகாரியம் பண்ணலாம். ஆமாங்க. ஆனா இது திரும்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குளிகன் எல்லாம் பாத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. இப்ப உதாரணமாங்க ஐயா, புதன் மாந்தி சம்மந்தம் இருந்துச்சுனாங்க ஐயா, விட்ட படிப்பை தொடர்றதுக்கு ஏற்றுறதுங்க ஐயா. கல்வியில பிரேக் ஆகி தான் படிப்பாங்க ஐயா. ஆனா உச்சபட்ச படிப்பு படிச்சிருவாங்க ஐயா. சர்டிபிகேட் மாறி வருங்க ஐயா. அட்ரஸ்ல பேரு இன்சியல் எல்லாம் மாறி வரும், ஆதார் கார்டுல நம்பர் மாறி ஏதாவது ஒன்று இன்சியல் மாறிடும், தப்பி. ஆனா உச்சபட்சமா படிப்பாங்க. இதுதான் புதன் மாந்திங்க ஐயா. புதன் மாந்தி சேர்ந்தவங்கள பெரிய பெரிய பட்டாதாரி இருக்குங்கய்யா, பேராசிரியர் புதன் மாந்திங்க ஐயா. புதன் மாந்தி நிறைய பேர் பத்திரம் எழுத்தர் இருக்காங்க, புதன் மாந்தி நிறைய ஆடிட்டர் இருக்காங்க, புதன் மாந்தி நிறைய லாயர் இருக்காங்க. ஸோ அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்குங்க ஐயா. அப்ப அதை வச்சு இப்ப லக்னம் மாந்தியை கடந்துருச்சு, அப்படி கடந்து வந்திருக்கு, அல்லது மாந்தியை டச் பண்ணிட்டு இருக்கு, ஒரே டிகிரி லக்னம் ஆள் உயிரோட இல்லைங்க ஐயா. இது இது இப்போ சாஃப்ட்வேர் இருக்கனால ஈஸியா சொல்லிடலாங்க ஐயா. அன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து எழுதி கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன தின சுத்தி நீங்க கணினி மூலமாவும் சொல்றீங்க. நம்ம சாஃப்ட்வேருங்க, டேட்டா பர்த் அடிச்சா எல்லாமே வந்துருங்க ஐயா.
ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் அடிச்சோம்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஃபிசிக்கல் பாடியில் ஹார்ட்டில் ஓட்ட வரைக்கும் நான் சாஃப்ட்வேர் வச்சுருக்கேங்க ஐயா. பிரெயினில் பாதிப்பு இருக்கா, லிவரில் பாதிப்பு இருக்கான்னு படமாவே வருங்க ஐயா. அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் உருவாக்கி வச்சிருக்குங்க ஐயா. இன்னைக்கு அவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சுங்க ஐயா. கையில் சோழிலாம் போட்டு பார்க்க வேணாங்க ஐயா. இப்போ ஏடு ஜோதிடம் ஒன்று சொல்கிறோம். ஆமாங்க ஐயா. வாஸ்துன்னு ஒன்று சொல்கிறோம். ஆமாங்க ஐயா. கைரேகை ஜோதிடம்னு சொல்கிறோம். ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. பத்தாவதுக்கு கிளியெல்லாம் அலையுது. ஆமாங்க ஐயா. கிளி எங்கெல்லாம் எலி வச்செல்லாம் ஜோசியம். ஆமாங்க ஐயா. பச்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. ஆமாங்க, அது பஞ்சபட்சி சாஸ்திரங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம். ஆமாங்க. காற்று இதுகளை வச்சு சில பேர் சொல்றாங்க. இந்த நேரம் காத்து கருப்பு, அது வந்து சரம் பார்த்து சொல்றதுங்க. சரிங்க. இது எல்லாமே எப்படி அது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, இல்ல இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் எக்ஸ்போர்ட் இருக்காங்க ஐயா. இப்போ பஞ்சபட்சி படிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒருத்தர் குருநாதர் இருக்காங்க ஐயா. இதுல ஜாமக்கோல் பிரசனம்னு ஒன்று இருக்குங்க ஐயா. நம்ம சீவக சிந்தாமணி இருக்கு இல்லைங்க ஐயா, அதோட ஜூஸ் தாங்க ஜாமக்கோல் பிரசனம்னு ஒண்ணுங்க ஐயா. ஐயாவுக்கு தெரியாத விஷயம் இல்லை சீவக சிந்தாமணி. அதுல வந்து அதுதான் ஜாமக்கோல் பிரசனம்னு ஒரு கான்செப்டுங்க ஐயா. அப்புறம் கேபி சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆருட ஜோதிடம்னு இருக்கு, டாரட் கார்டு ஜோதிடம்னு இருக்கு. இப்படி நிறைய சோழி பிரசன்னம்னு இருக்கு. சோழி வச்சு கேரளால கண்டு சோழி போட்டு ஆள் உயிரோட. அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். பிரசன்னம்ங்கிறது என்னய்யா? நிகழ்காலம் தான் பிரசன்னங்க ஐயா. அது சமஸ்கிருத வார்த்தைங்க ஐயா. இல்ல பிரசன்னத்துல இந்த சோழி போட்டு பாக்குறாங்களே, அது சந்திரங்கிறது சோழிங்க ஐயா. சந்திரன் தான் மனோகாரகன் ஐயா. சந்திரன் தான் மனோகாரகன், சந்திரன் தான் சோழி. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சோழி போட்டு பாக்குறது, அதுதான் சோழி பிரசனம்னு பேருங்க. அவங்க என்ன மனசை நினைச்சு வந்திருக்காங்க அதை சொல்றத சோழி பிரசனம். இது வந்து கேரளத்துல இருக்கக்கூடிய இதுலயே தேவ பிரசனம்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா. தேவ பிரசனம்னா இந்த கோயில என்ன தப்பு நடந்திருக்கு, கோயிலில் கருவறை என்ன முறையான பூஜை நடந்திருக்கா, முறையற்ற பூஜை நடந்திருக்கா, அந்த சாஸ்திரிகள் சரியாக பண்ணலையா, சாமிக்கு சரியான நேரத்தில் நெய்வேத்தியம் வைக்கலையா, இல்லை காசுக்காக ஏதாவது முறையான ஆபரணத்தை எடுத்துக்கிட்டாரா, ஸோ ஏதோ ஆபரணத்தை சுரண்டி கூட எடுத்துடுறாங்க இல்லைங்கய்யா. இதை கண்டுபிடிக்கிறது தான் தேவ பிரசனங்க ஐயா. இது கேரளத்தில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க ஐயா. இதில் இன்னும் சொல்ல போனால் சோழி பிரசனங்கிறது மகாதேவ ஐயர் சொல்லி திருச்சூரில் இருக்காருங்க ஐயா. அவர் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அவருடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐயா. இருக்காருங்க ஐயா. அவர் அதில் இப்போ சமீபத்தில் அவர் காலமாயிட்டார்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, காலமாயிட்டார்னு கேள்விப்பட்டேன். அவருடைய வாரிசுகள் நிறையா இருக்காங்க ஐயா. நிறைய பேர் இருக்காங்க சோழி பிரசனத்தில். அந்த டாரட் கார்டுன்னு ஒன்று இருக்குங்க, அதில் ஒரு படங்கள் இருக்கும். அந்த படத்துல ஒரு ஆளு காட்டுக்கு பரதேசம் போற மாதிரி இருக்கும் படம். அந்த படத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கார்டு எடுப்பாங்க. ஏதாவது நாடு விட்டு நாடு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு கயிறு போட்டு பார்ப்பாங்க. அது ஏடுங்கய்யா. அதுல பார்த்துட்டு அது பார்த்து சொல்றது உண்டு. நாடி ஜோதிடம்ங்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய விரல் ரேகையை வச்சு அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்கிறத வச்சு அதை சொல்லக்கூடிய முறை நாடி ஜோதிடம். நாடி ஜோடத்துல அந்த கிரகங்களுக்கு பேர் கேட்பாங்க. அப்பா பேர் என்ன, வைத்தீஸ்வரங்களை கேட்கறாங்க இல்லைங்கய்யா, இந்த பேர் என்ன இந்த பேர் என்னன்னு கேட்கறதுல அதை வச்சுட்டாங்க இல்லையா. நீங்க வைத்தீஸ்வரங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கேங்க ஐயா. ஏடுகள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேங்க ஐயா. அவ்வளவு துல்லியமா சொல்ல முடியும். எனக்கே நடந்துச்சுங்க ஐயா. திரு பூசமுத்து ஐயா, மறைஞ்ச பூசமுத்து ஐயா, அவர் இருக்கும்போது நான் போய் அவர்கிட்ட போய் நாடி பாக்குறேங்க ஐயா. அவர் வாங்கிட்டு என்னுடைய ஜாதகம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, கைவிரல் ரேகை வாங்கினாங்க. வெயிட் பண்ணுங்கன்னாங்க, கட்டு வந்துருச்சு வாங்கன்னாங்க. போனா உள்ள போய் உட்காந்தோம். அது என்ன வச்சு குமிச்சு வச்சிருக்காங்களா? ஆமா, இல்ல ஏடு நிறைய உள்ள தனியா ரூம்ல இருந்து எடுத்து வராங்க ஐயா. சரி. எடுத்த உடனே அப்பா பேர் கணேசனா, மிலிட்ரியில இருந்தாரா, அம்மா பேர் என்ன பேரா, அக்கா பேர் என்ன பேரா, இல்ல கேன்சர்ல இறந்து போனாலா அவர் அக்கா, எல்லாம் சொல்லி வரிசையா அவர் என்ன பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கியா, அவனுக்கு 2 குழந்தை இருக்கு, எல்லாம் சொல்லி வந்து 300 ஜென்மத்தில் கண்டியில் பிறந்து சத்திரியர் குலத்தில் பிறந்து பிராமணன்னு பொய் சொல்லி சகல கலைகளை கற்று அந்த குரு இட்ட சாபத்தில் பல பிறப்பெடுத்து கொங்கு மண்டலத்தில் சோசப்பன் என்ற எந்த குரு சாம விட்டாரோ அந்த குருவே உனக்கு இச்சென்மத்தில் ஜோதிடத்திற்கு விமோசனம் கொடுத்துள்ளார்னு வருதுங்க ஐயா. என்னைய சொல்றது ஓகேங்க ஐயா, எங்க அப்பா அம்மா சொல்றது ஓகேங்க ஐயா, என் குருநாதர் ஜோசப் சுந்தரராஜ சொல்றது எப்படிங்கய்யா சாத்தியம்? அதுல இருக்கு. ஆமாங்க ஐயா. ஆடியோ கேஸ்டா என்ன வச்சிருக்கேங்க ஐயா. சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். சரிங்கய்யா. விவேகானந்தத்தை, சுவாமி விவேகானந்தர், ஆமாங்கய்யா, அவர் வந்து இந்த உலகமே ஏத்துக்கக்கூடிய ஒரு ஞானி. ஆமாங்கய்யா. அவர்கிட்ட கேட்குறாங்க, சரிங்க, நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரியான இதுகள்லாம் சித்து வேலைகள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இன்னொன்று, அதன் மூலமாக ஒருத்தரை நம்ப வச்சு நான் வந்து அறிவாளி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. இதில் இப்போ நான் உள்ளே வரேன்னு வச்சுங்களேன், வர்றபோதே என்னுடைய மனமும் என்னுடைய முகமும் சில விஷயங்களை கொண்டு வருங்கிறாங்கய்யா. ஆமாங்கய்யா. அதை எப்படி செல்லில் வந்து
அந்த இதை எடுத்துக்கிறோமோ, அலைகளை எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி சிலர் இப்போ நீங்கள் சொன்ன இத்தனை விஷயம் இருக்குல்ல, ஆமாங்க ஐயா. இத்தனை விஷயத்தையும் வாங்கிடலாமையா? பண்ண முடியுங்க ஐயா. வாங்கிடலாமா? வாங்கலாங்க ஐயா. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த ஏடுங்கிறத விடுங்க. சரிங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்த உடனே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இது முழுவதையும் உள்வாங்கக்கூடிய, அதாவது ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி. எப்படி செல் வந்து இந்த இது கிடைக்குதா, சிக்னல் கிடைக்குதுங்களா, ஆமாங்க. அது மாதிரி ஃபேஸ் ரீடிங்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆமாங்க. முக இதை வச்சுட்டு லட்சணங்கள், ஆமாங்க. பாடி லாங்குவேஜ், இது ஆமாங்க. குரல் இதுகளை வச்சுட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த பகுதியில் நான் பார்த்துருக்கேங்க. சரி. எப்படின்னா உள்ளே வர்றாங்கல்ல, ஆமாங்க. என்னப்பா மாடு தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்குற இவங்கள நான் பார்த்துருக்கேன். குறி சொல்கிறவங்க அவங்க. பார்த்துருக்கீங்க. அவங்க ஜோதிடம்லாம் கிடையாது. சரி. குறி சொல்லுவாங்க. குறி சொல்லுவாங்க. தெற்கு பக்கம் போயிருக்கப்பா, 3 நாளில் வந்துடும், இல்லைன்னா நீ தேடி போயிரு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அது ஜட பொருளா உயிர் பொருளா 2 3 கேட்பாங்கய்யா. சரிங்க. அந்த உயிர் பொருள்லாம் ஆடு மாடு ஆள், ஜட பொருள்னா என்னென்னா நகை இதுகள் வந்து இதாக இருக்கும். சில ஊர்களில் மோட்டரை தூக்கி போயிடுவாங்கய்யா. வீட்டு போய் எங்கிட்ட போய் கிணத்துக்குள்ளே போட்டு வந்துடுவாங்க. சரிங்க. அதை வந்து இப்போ அவங்ககிட்ட பணம் கட்டாக கொண்டு வந்து கொடுத்துருவேன், அது வேறு விஷயம். இவகிட்ட வந்து கேட்டால் அவங்க இந்த இடத்துல இருக்குன்னு கூட கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஆமாங்க. இதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமா ஐயா? ஐயா, இப்போ அந்த இப்போ ஓடிட்டு இருக்கிற நேரம், இப்போ உதாரணமாக 8 மணி ஓடுதுன்னு வைங்க ஐயா. 8வது ராசி விருச்சிக ராசிங்க ஐயா. 8வது ராசி விருச்சிக ராசி. 8 மணி 10 நிமிடம்னு வச்சுக்கிட்டிங்கன்னாங்க ஐயா. மேசம் 5 நிமிஷங்க ஐயா. ரிஷபம் 10 நிமிஷம், மிதுனம் 15 நிமிஷம், கடகம் 20, சிம்மம் 25, கன்னி 30, துலாம் 35, விருச்சிகம் வந்து உங்களுக்கு 40, தனுசு 45, மகரம் 50, கும்பம் 55, மீனா 60 நிமிஷம். இந்த 12 ராசி 5 நிமிஷமாக சின்ன முள்ளு பெரிய முள்ளாக பிரித்து வச்சுருக்குறோம். இப்போ 8 மணி 10 நிமிடம் அப்படின்னா 10வது நிமிடங்கிற ரிஷபங்கய்யா. மேசம் 5, ரிஷபம் 10ங்கய்யா. 8ஆம் இடங்கிறது ஏதோ பண பிரச்சனை, பணம் முடையில வந்திருக்காரு. 2 பணம் 8 சிக்கலில் இருக்காரு, அல்லது 2 குடும்பம் 8 சிக்கலில் இருக்காரு, அல்லது 2 கண்ணு 8 சர்ஜரி. 2 கண்ணு 8 சர்ஜரி, 2 பணம் 8 யார்ட்டையோ கொடுத்து பணம் மாட்டிக்கிருச்சு, இல்லை அதிர்ஷ்டத்தை நம்பி காசை விட்டுட்டாரு, அல்லது குடும்பம் பிரிஞ்சு வந்திருக்காரு, அல்லது ரகசிய குடும்பம் 2 குடும்பம் 8 ரகசியம், குடும்பத்தில் ஏதோ பஞ்சாயத்தை சண்டை போட்டு வந்திருக்காருன்னு இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு சொல்கிறது தான் இந்த மெத்தடுங்க ஐயா. இன்னொன்று, அவங்க வரும்போதே சோகமாக வந்துடுவாங்க. 2ஆம் இடம் முகம் காட்டி கொடுத்துரும், அவ்வளோதாங்க ஐயா. ஸோ இப்படி சொல்கிறது தான் அது. இன்னொன்று ஐயா, ஒரு ஆள் தப்பு பண்ணிகிட்டே வர்றாரு. சரிங்க. அவர் பண்ணியிருக்கிறது தப்பு. சரிங்க. ஒன்று யாரையாவது ஏமாத்திருக்கலாம். சரிங்க. அல்லது தவறான காரியங்கள் பண்ணியிருக்கலாம். ஆமாங்க. அல்லது உயிர் இது பண்ணுற அளவுக்கான வேலையை பார்த்துருக்கலாம். வந்திருப்பாங்க. வந்து உட்கார்றாரு, எனக்கு எப்போ நல்ல காலம்னு கேட்குறாருன்னு வைங்க. சரி, என்ன பண்ணுவீங்க? நான் அது வாங்கி பலன் பார்த்துட்டு, ஐயா சிறைக்கு போகிறதா இருந்தால் சிறைக்கு போகிற மாதிரி இருக்குங்க ஐயா. இல்லையா தப்பு பண்ணிட்டீங்க, அதை தப்பாக உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இல்லை இப்போ சில பேர் பணத்தை திருடிட்டே வந்திருக்கிறாங்க. அப்படியா? குழந்தைய நகையை திருடி கொண்டு போய், அதாவது அண்ணன் மொண்டாட்டி நகையை திருடி அவர் கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டாரு. பேங்கில் வச்சு கடை வாங்கிட்டாரு. வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை. அப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு வர்றாரு. அவங்க பாருங்க, திருடினது உங்கள் அண்ணன் ஒய்ஃபு நகை. நான் கேட்டேன், ஏதாவது நகை திருட்டு போச்சா, நீங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கீங்களா, கரெக்டாக சொல்லுங்கன்னு. நான் தாங்க சம்மந்தப்பட்டேன். சரி, உங்கள் அண்ணன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க, வேறு ஏதாவது செஞ்சு பணம் நகையை திருப்பி கொடுக்குறேன்னு ஒத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவார், சிக்கலாயிரும். இந்த நேரத்துக்கு போங்க. காரக்கிரக இதுன்னு உண்டாயா? ஆமாங்க, காலக்கடிதம் தானுங்க எல்லாம். காரக்கிரகம்னா என்னன்னா ஜெயில். ஆமாம், வடமொழியில காரக்கிரகம். காரக்கிரகம். ஜெயிலுங்கிறது இங்கிலீஷ்ல. ஆமாங்க. நமக்கு சிறைச்சாலை. ஆமாங்க. அதாவது இந்த ஜாதகம் இவன் ஜெயிலுக்கு போவான். ஆமாங்க. இல்லை இவன் ஜெயில இருந்து வர்றான். ஆமாங்க. அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்கய்யா. 6 8 12 தொடர்பு வந்தால் சிறைவாசம் உண்டுங்கய்யா. 6 சின்ன திருட்டு, 8 பெரிய திருட்டுங்க, 12 ஜெயிலுக்கு போகிறதுங்க. ஜெயிலுக்கு போக வைக்கக்கூடிய கிரகமே குரு தாங்கய்யா. ஏன்னா குரு தான் காலபுருஷனுக்கு 12 கூடியவன். அவங்க நடக்கிற திசாபுத்தி கரெக்டாக இழுத்து கொண்டே விட்டுருங்க ஐயா. நான் ஒரு பையனை சொல்கிறேன், இந்த பையனை கவனமாக வச்சுக்கோங்க, அடிதடி வழக்கு உள்ளே போயிடுவான், படிப்பு பிரேக் ஆயிருன்னு சொல்கிறேன். காலேஜில் போய் சண்டை போட்டு அடிதடி ஆகி ஒரு பொம்பளை பிள்ளைனால பிரச்சனை செஞ்சு அந்த பையன் இன்னைக்கு உள்ளே இருக்காங்க ஐயா. உள்ளே இருக்கிறான் அந்த பையன். சரி, செய்யாத தப்புக்கு உள்ளே போகிறேன். சரிங்க. இப்போ ஒருத்தர் நல்லவன், எவனோ ஒரு பழியை தூக்கி அவன் மேலே போட்டு, இல்லாட்டி அவன் பைக்கில் கொண்டு எதையாவது வச்சு
அவனை கொண்டு போய் இது பண்ணிடுறாங்க. சரிங்க. இப்போ இந்த இந்த நிலைக்கு அவன் காரணமாக என்னையா ஜோசியம் சொல்லு? அது டிரான்சிட் கிரகங்க ஐயா. அவங்கள நடக்கிற தசா புத்திங்க ஐயா. இப்போ உதாரணமா ஜென்மத்தில் குரு வரும்போது, நம்ம ராசிக்கு குரு வரும்போது செய்யாத தப்புக்கு தண்டனை வரும். நம்ம ராசிக்கு குரு வரும்பொழுது அதே மாதிரி அவங்க ஜாதகத்தில் 7ஆம் இடங்கிற நட்பு 3-8 சம்மந்தம் இருந்தால் நண்பன் கிரிமினலாக இருந்து நண்பனுடைய தண்டனை இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டுருங்க ஐயா. 7ங்கிற நட்புங்க. சில பேர் கையெழுத்து போட்டு வந்துருவாங்க. ஆமாங்க ஐயா. ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் ஓடி போயிடுவான், பணம் கட்ட வேண்டிய சூழல்ல மாட்டுவாங்க. ஆமாங்க ஐயா. 7ங்கிற நட்பு, 3ங்கிற டாக்குமெண்ட், 8ங்கிறது வழக்குங்க ஐயா. 3ங்கிறது கையெழுத்து. நண்பனுக்கு ஜாமீன் கையெழுத்து கொடுத்து கடனை வாங்கி சிக்கல்ல மாட்டுறதும் இருக்குங்க ஐயா. நண்பனுக்காக சிறைக்கு போகிறதும் இருக்குங்க ஐயா. அது அவங்க அந்த ஜாதகத்தில் அந்த பேர் கொண்ட நபர்களே, அந்த கிரக காரகத்துவ பேர் கொண்ட நபர்களே வர்றாங்க. உதாரணமாங்க ஐயா, ஒரு ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன் 8 கூடையவர் பார்க்குறாருங்க ஐயா. 8 கூடையவர் பார்க்குறாருங்க ஐயா. அங்கே செவ்வாய் கூட தொடர்பில் இருக்காரு. யாராவது போஸுங்கிறவரால் பிரச்சனை வச்சாங்கிறேன். ஆமாங்க ஐயா. போஸுங்கிறவருக்கு இட பஞ்சாயத்துக்கு போய் அடிதடியாகி நான் உள்ள உனங்கிறாரு. எப்படி பாருங்க, பேர் சந்திரபோஸ். குரு செவ்வாய் சேர்ந்து அந்த சந்திரனை பார்வை செய்யுது. இது எல்லாமே மூல நட்சத்திரத்தில் உட்காந்து தொடர்புல இருக்கு. ராகே நட்சத்திரம் போற இஸ்ஸுங்கிற பேரை சொல்லிருங்க. ஏன்னா பாம்பு இஸ்ஸுன்னு சத்தம் போடுறதுனால. அப்ப யாருக்கா சந்திரன் போஸ்ன்னு, ஐயா சந்திரங்கிற ஒரு ஆளுக்காக போஸுங்கிற ஒரு ஆளுக்காக சந்திரனுக்கு பஞ்சாயத்து பண்ண போய் இட பஞ்சாயத்து கைகலப்பாயி நான் போய் உள்ள இருந்தேயா, நான் தான் சிக்கிக்கிட்டேன். அவனை 2வது பிடிச்சி அவனை ஜாமீன் வாங்கிட்டாயா வெளியில இருந்துக்கிட்டே, நான் கைகளமா அப்படிப்பட்டேங்கிறாரு. அப்ப அந்த அந்த கிரகம் இப்போ நமக்கு எந்த கிரகம் பாவ கிரகமோ நம்ம ஜாதகத்துக்கு அந்த பேர் கொண்ட நபர்களே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஐயா. இதுதாங்க இந்த கண்டென்ட்டு கான்செப்ட். இதுதான் என்னுடைய கான்செப்ட்டுங்க ஐயா. ஐயா ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 3 அக்கௌண்ட்டுங்க ஐயா. அது மீன வீட்டில் இருக்குது. மீனம் கடல் வீடுங்க ஐயா. மீனம் கடல் வீடு 3 அக்கௌண்ட்டுங்க ஐயா. அப்போ அதை நான் என்ன எடுக்கிறேன்னா ஐஓபி பேங்க்னு எடுக்கிறேங்க ஐயா. அதுங்க ஆமா இந்தியா, அது கடல் வீடு, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. அங்க புதன் சம்பந்தப்பட்டு குரு தொடர்பு கொண்டாச்சுன்னா இவங்க ஐஓபி பேங்க்ல லோன் வாங்கினாங்கன்னா மார்டேஜ் வச்சாங்கன்னா மீட்க முடியாதுங்க ஐயா. அப்ப இவங்க எந்த பேங்க்ல லோன் வாங்கலாம், எந்த பேங்க்ல வாங்கக்கூடாது, இப்படிலாம் கான்செப்ட் இருக்குங்க ஐயா. இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தாங்களா ஐயா, ஒரு ஐயா ரிஷபம் வந்து பசுமாடுங்க ஐயா. ரிஷபம் பசுமாடுங்க ஐயா. செவ்வாய் அங்க இருந்தா பசு மலையாயிருங்க ஐயா. செவ்வாய் மலை, ஆமா பசுமலை. அது 8 கூடையவர் தொடர்பு கொண்டா பசுமலையில வீடு கட்டினாருன்னா அவர் கடலை சிக்கிக்குவாருங்க ஐயா. அந்த கிரகம் தான் அந்த லொக்கேஷனுக்கு பேர் வைக்குது அப்படின்னு நாங்க சொல்ற கான்செப்ட்டுங்க ஐயா. இந்த பேர் கொண்ட நேரத்துல இந்த இடத்துல விபத்து நடக்கும். இப்போ உதாரணமா எனக்கு 3 போனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுங்க ஐயா. காரைக்குடி போயிட்டு வந்தா கஷ்டம் வருங்க எனக்கு, ஒரு பிரச்சனை வருங்க ஐயா. அதுக்காக சில பரிகாரம் செஞ்சுட்டு வருவேங்க ஐயா. சரி, நான் அதான் கேட்க நினைச்சேன். இப்ப பரிகாரம்ங்கிறது என்ன ஐயா? ஐயா பரிகாரங்கிறது என்னன்னா தந்திரமாக தப்பித்துக் கொள்வது. அது சரியா. தப்பு பண்ற ஒருத்தன் சரி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பரிகாரம் கேட்குறான். சரிங்க. நீங்க அது வந்து சொல்லி அவனை சொன்னா அந்த தப்புக்கு நம்ம உடந்தையா இருக்கிற மாதிரி ஆயிராதா? நான் உடந்தையா இருக்கிற மாதிரி ஆகாது, தப்புக்கு நிவர்த்தி தேடிக்கோங்கன்னு சொல்ல போறேன். கரெக்ட். நீங்க யார்கிட்ட தப்பு பண்ணீங்களோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுங்க. இப்போ ஒருத்தர் சொத்தை நீங்க ஆக்கிரமிச்சிட்டீங்க, விட்டு கொடுத்துருங்க. இல்லைன்னா வழக்கை சந்திக்கணும், 2 பேரும் கோர்ட்டுக்கு பல நாள் அலையணும். அவர் ஜாதகம் ஜெயிக்கிற ஜாதகம், உங்க ஜாதகம் தோக்கிற ஜாதகம். இதை சொல்லிடலாங்க ஐயா. பரிகாரங்கிறது எப்படின்னாங்க ஐயா, நம்ம தந்திரமாக தப்பித்துக் கொள்வது. இப்போ உதாரணமா சொல்ற அந்த நிலராசியில பாவிகள் அதிகம் இருந்தா, இப்போ ரிஷப நிலராசி, கன்னி நிலராசி, மகர நிலராசி, எனக்கு லக்கணமே நிலராசிங்க ஐயா. எனக்கு பாவிகள் தொடர்பு எனக்கு அங்கே இருக்கு. நான் ரொம்ப நாளாக இதுக்கான பரிகாரம் நான் சொல்யூஷன் தேடி தேடி அதே மாதிரி ஒரு ஜாதகம் வருது. சனி வந்து உழைப்புக்கான கிரகங்க ஐயா. சந்திரன் நீருக்கான கிரகங்க ஐயா. புதன் வந்து விவசாயத்துக்கான கிரகங்க ஐயா. இந்த 3 தான் விவசாயத்துக்கான கிரகங்க ஐயா. ஒரு ஜாதத்தில் சனி, சந்திரன், புதன் இது 3மே வந்து நிலராசியில் பாதிப்பில் இருக்கு. அவருடைய லக்கணப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல லக்கணப்படி அது 3ஆம் இடமா வருதுங்க ஐயா. அதாவது விருச்சிக லக்கணமாக வருதுங்க ஐயா. அப்போ நான் அவங்க வந்து கடக லக்கணமாக வருதுங்க ஐயா. கடக லக்கணத்துக்கு 3ஆம் இடம் கன்னி நிலராசிங்க ஐயா. கன்னி நஞ்சை புஞ்சை நிலங்க ஐயா. 3ஆம் இடங்கிறது வயல் வரப்புங்க ஐயா. அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, அங்கே பாருங்க, நாற்று நடும் காலத்தில் நாற்று நட போகிறாங்க இல்லையா, அவருக்கு நில பிரச்சனை இருக்கு, இட பிரச்சனை இருக்கு, டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு, நாற்று நடுவாங்க இல்லைங்கய்யா. நாற்று நட போகும் பொழுது அந்த வரப்புகளில் பெண்கள் வந்து நடந்து போகும் பொழுது அந்த நாற்று கட்டுகளை வச்சு யாசகம் கேட்பாங்க. ஆமா, கூலியா உழவு போட்டு காசு கேட்பாங்க. ஆமா, அவங்களுக்கு தானம் கொடுங்க, இந்த இட பிரச்சனை முடிவுக்கு வரும். பரிகாரம் இப்படித்தான் நான் சொல்லுதேன். நான் இப்படித்தான் சொல்லுதேன் பரிகாரம். அதை செஞ்சதுக்கு அப்புறங்கய்யா இட பிரச்சனை தீர்ந்து வச்சுங்கய்யா. அங்க எத்தனை பெண்கள் இருக்காங்களோ பணமா கொடுங்க, பணமா கொடுத்து
அவங்க 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 அந்த மண் எடுத்து அவங்களால உங்க நெத்தியில பூச சொல்லுங்க. கொஞ்சம் போல மண்ணை வாங்கிட்டு வாங்க. அந்த சேறு மண்ணை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து உங்க இடத்துல போடுங்க. இது வந்து வர்றவங்களுக்கு மன ரீதி ஆறுதலா சொல்லுவீங்களா? இல்ல இயல்பா அது நடந்துருமா? இப்ப வந்துட்டான் பாவம் மனுஷன் கேட்டான் நம்மட்ட. அப்படி ஏதாவது வராதுங்க. சொல்லி அனுப்பி அப்படி அப்படி இல்லைங்க. எனக்கு வரலைன்னா தள்ளி வச்சிருவேங்க. எனக்கு சரியா வரல, இல்ல அவங்களுக்கும் கரெக்டா வராதுங்கய்யா. என்னையும் சொல்ல விடாதுங்கய்யா. சரி, சரி. தடையா வரும். அப்ப நான் என்ன சொல்லுவேன், இந்த நாள் வரைக்கும் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்க. இல்லைன்னா ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க. சரி, அவர் வேற சாமியை கும்பிடுறவரு. அந்தோணியாரை கும்பிட்டு வாங்க. அந்தோணியாரை கும்பிட்டு வாங்க. சரி. அல்லது நீங்க சாமியை கும்பிடாதவர். சாமியே கும்பிடாதவர்னா அவருக்கு மெட்டல் பரிகாரம் கொடுத்துருவேங்க. எப்படி? மெட்டல் அந்த இது எதிர்மறையான பரிகாரம். இதெல்லாம் நான் கொடுக்க சொல்ல மாட்டேங்கய்யா. இல்ல அத சொல்லல. மெட்டல்னா கிளாத் கலர் துணியை கட் பண்ணி போடுறது. ஓ அப்படி. ரிப்பன் கட் பண்றது. அது என்னதுயா? அது அந்த எதிர்மறை கிரகம். அந்த அவருக்கு ஆகாத எது கிரகமோ அதை பிரேக் பண்றது. ஆமா. அதாவது நவக்கிரக யாகம் பண்ணும்போது கலர் கலரா துணி போட்டு எரிக்கிறாங்கல்ல, அதே கான்செப்ட். என்னையா இப்ப யாகத்துல இந்த மாதிரி போடுறதெல்லாம் ஒரு பக்கம் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. சரிங்க. என்ன அது அதுல போய் நெய்யை ஊத்துறான், பருப்பு ஊத்துறான், அங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கேக்குறாங்க. சரிங்க. இப்ப நம்ம நீங்க சொல்றத பார்த்தா என்னன்னா, இது ஒரு நன்மை கருதி தான் இது செய்யப்படுதே தவிர விரயம் பண்றதுக்காக இல்ல. இன்னொன்னு இந்த சிறு விரயம் பெருவிரயத்தை காப்பாத்த போகுது. அதான உண்மை. ஆமாங்க ஐயா. ரிப்பன் கட் பண்ணி எத்தனை சொத்து கேஸ் காப்பாத்தி இருக்கு, எத்தனை சொத்துக்கு பிரச்சனை விவரமா சொல்லுங்க. நான் நிறைய ரிப்பன் கட் பண்ணிருக்கேன் இதுகளுக்கெல்லாம் போய் திறந்து. அது வேறங்க. சரி சரி ஐயா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நிரந்தரமான ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு, டிரான்சிட்டுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு, தசாபுக்திக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு. சரி. அப்போ அந்த பிளானட்டுக்கு அது எந்த கிரகம் எதிர்மறை கிரகமோ எதிரான கிரகமோ அதை பிரேக் பண்ணும் பொழுது அந்த தோஷம் விலகுகிறது. இது வந்து ரிப்பன் கட் பண்றதுங்கிறது மூக்கேத்தவரையா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தாளையூத்து மகாராஜன் ஐயா எப்படி அது ஒரு ரிப்பனை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு முளம் வச்சுக்கிறேனுங்க, வெள்ளைங்களும் வச்சுக்கிறேன். அதை குட்டி குட்டியா கட் பண்ணி கீழே போட்டணும். அவ்வளவுதான். இவளுக்கு செலவு என்ன பெரிய செலவே வராதுங்க ஐயா. ஸோ அது மாதிரி செய்யறது. அதை கொண்டு வெளியே போட்டு டஸ்ட்பின்ல போட்டுக்கலாம். அதுக்கு ஜட பொருள் தானங்க, அது எங்க வேணாலும் போடலாங்க ஐயா. முக்கியமாக என்ன அப்படின்னா, குலதெய்வங்கள்ங்கிற விஷயத்த பலருக்கு தெரியல. இப்போ நான் வந்து தமிழ் மரபு வழி கல்யாணங்கள் நிறைய பண்ணி வைக்கிறேன். சரிங்க. அப்போ அவங்கள கேட்குறேன், அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், அவங்களுக்கு குலதெய்வமே தெரியல. ஆமாங்க ஐயா. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது இளைய தலைமுறையே இல்லை, அதுக்கு முந்தின தலைமுறையாகி அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியல. சோதிடர்கள் சில நேரங்களில் முதல் வார்த்தை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, அல்லது நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ஒரு வற்புறுத்துறாங்க. அப்படி என்னையா குலதெய்வத்தில் இருக்குது? ஐயா, குலதெய்வங்கிறது நம்முடைய முன்னோர்கள் தான். ஆமாம். நம்ம 10 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்க தன் குடும்பத்துக்காக உழைச்சி வாழ்ந்தவங்க, கஷ்டப்பட்டவங்க, நிறைய பேர் போர்களில் மாண்டவங்க, உயிரே கொடுத்தவங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க ஐயா, எங்களுடைய 7 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கட்டபொம்மனுடைய படை வீரர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, வாரியராக இருந்திருக்காங்க. அங்கே சாதி அதெல்லாம் எதுவும் இல்லை. நிறைய திறமையானவங்க போர்க்கலைஞர்கள் எல்லாருமே அங்கே இருந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கல்யாணமே முடிக்காமல் இருந்து ஜீவசமாதி ஆனவர் எங்கள் முப்பாட்டனார். சரி. அப்போ அவரை வந்து எங்கள் அப்பாவுக்கே தெரியாது. காரணம் அவர் ராணுவம். ஏன்னா ஒரு இடத்துல இல்லைங்கய்யா, விளாத்திக்குளம், அந்த பக்கம் சங்கரன் கோயில், பல இடங்கள்ல மாறி மாறி. இப்போ நானுமே ஒரு இடத்துல இல்லை, எனக்கு 5ஆம் இடம் கெட்டு போச்சு. 5ஆம் இடம் கெட்டு போனால் பூர்வீகம் தெரியாது, பூர்வீகம் அழிஞ்சு போகும், பூர்வீகமே இல்லாமல் போச்சு. அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் சுக்கல் நத்தம்ங்கிற ஊரில் எங்களுக்கு 60 ஏக்கர் லேண்ட் இருந்திருக்கு. ஊர் அதாவதுங்க சங்கரன் கோயில், விளாத்திக்குளம், திருப்பி விளாத்திக்குளம், திருப்பி சங்கரன் கோயில், திருப்பி அருப்புக்கோட்டை, இப்படி பல இடம் சுற்றி சுற்றி அவங்க குலதெய்வமே தெரியாமல் போயிடுது. குலதெய்வம் தெரியும், ஆனால் முன்னோருடைய சமாதி இருக்குன்னு தெரியாது. 98 வரைக்கும் யார் போனாலும் இறந்துருவாங்க எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு. நான் என்ன பண்ணுறேன், அப்போ வந்து நம்ம ஆத்தூரில் ஒரு குருநாதர் இருக்கார். எந்த ஆத்தூர்? நம்ம சேலம் ஆத்தூருங்க ஐயா. இங்கே ஒரு ஆத்தூர் இருக்கு அப்படிங்களாங்க? எங்க செம்பட்டிக்கிட்ட ஒரு ஆத்தூர். ஆமாம், திண்டுக்கல்கிட்டே ஒன்று இருக்குங்க. இங்கே இருக்கா? ஆமாங்கய்யா. இது இருக்கு இல்லையா, நீங்கள் தூத்துக்குடி போகிற இல்லை? ஆமாங்க. அந்த இப்போ தாமிரபரணி தாண்டினோடனே ஒரு ஆத்தூர் இருக்கு. ஆத்தூர் இருக்குங்க. ஆத்து பக்கத்தில் இருக்க ஊர்லாம் ஆத்தூர் தான். ஆமாங்க. ஆத்தூர் கிச்சடி செம்பாங்கிறான் இல்லையா? ஆமாங்க. அது அந்த சேலம் ஆத்தூர் தான். சேலம் ஆத்தூர். அங்கே ஒரு குருநாதர் இருக்காரு. அவர் ஒரு சந்திக்கும் பொழுது வந்து முன்னோர் சாபம் இதெல்லாம் நிறையா இருக்கு, இதை போய் செய்ய அப்படின்றாரு. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நான் போகிறேன். என்னுடைய சித்தப்பார் பசங்களெல்லாம் கூட்டிட்டு போகிறேன்.
கூட்டு போகும்போது அப்புறம் வாரணாசியும் போயிட்டு வர சொன்னார். வாரணாசி காசியும் போயிட்டு வரேன். போயிட்டு வந்து குலதெய்வங்களுக்கு போகிறோம். போகும்பொழுது நம்ம முன்னோர் வாழ்ந்த ஊர் இந்த ஊருங்கிறது தெரியும். நான் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்குறேன், இறங்கி போய் கேட்கலாம்லான்னு. அப்போ எங்கள் அண்ணன் சித்தப்பர பையன் என்ன சொல்கிறாப்புல, ஏழை தம்பி இங்கே யார் நம்மளுக்கு தெரியும், என்னத்தை போய் கேட்க வா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது அங்கே பூஜை பண்ணுறவர் பேசுகிறாரு எங்ககிட்ட. நீங்கள் யார், எந்த ஊர், இந்த சாமியை கும்பிட்றாலும் கோயம்புத்தூர் இல்லையேன்னாரு. இல்லைங்க, பூர்வீகம் எங்களுக்கு இதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், ஓ இன்னார் வாரிசா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊர் தானே உங்களுக்கு பூர்வீகம், அது தெரியுங்க, அங்கே யாரையும் தெரியாது. இந்த அடி வைப்பில் ஒரு ஆள் தண்ணி அடிச்சிட்டு இருக்காருல அடி வைப்பில், அவரை போய் அவர் உங்கள் சொந்தக்காரர் போய் கேளுன்றாரு. அவங்க பங்காளி தாங்கிறாரு. நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன், என்ன ஐயா நீங்கள் மாதிரின்னா, பாருங்க அவன் தப்பாக சொல்கிறான், நான் உங்களுக்கு மாமன் மச்சான் முறையாகும். இந்த சாமியை கும்பிட்றவங்க இந்த மாதிரி ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு, இந்த ஊரில் இருக்காரு, இந்த ஊரில் இருக்காரு, அவரை போய் பாருங்க, முழு விவரம் தெரியும், அவர் எனக்கு தாய்மாமே அப்படிங்கிறாரு. சரின்னு நேராக அவருக்கு நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணிட்டு போனால், எங்களுடைய தாத்தாவுடைய சமாதி இருக்கிறது அப்புறம் தான் தெரியும். எங்கள் தந்தையார் வந்து 2007 அவர் இறந்துடுறாரு. 2009 அதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய சமாதி வழிபாடு செஞ்சுட்டு நான் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் எல்லாமே வந்தது. என் குருநாதர்லாம் கிடைச்சது. அப்போ அது குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. ஆனால் அதற்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி பார்த்தா பில்கேட்ஸுக்கு குலதெய்வம் இருக்குங்களாங்க ஐயா? இருக்கலாம் ஐயா, சொல்ல முடியாது. இல்லைங்கய்யா. இல்லை ஐயா, அப்படின்னா எதை பொறுத்துன்னு கேட்டங்கன்னா, அவங்களுடைய வழிபாட்டு முறைங்கிறது என்னன்னா, கிறிஸ்தவர்கள்னா ஜீசஸ், ஆமா. அப்படி யூதர்களா இருந்தா மோசஸ் அவங்க முன்னாடி. அதே மாதிரி இஸ்லாமியர்களா இருந்தா அவங்க கும்பிடக்கூடிய வணங்கக்கூடியவங்க இறை தூதுவர் அப்படின்னு அவங்க அல்லாஹ் அப்படி வச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு எல்லாமே. ஆமாங்க. தனியாக நீங்க கேட்ட மாதிரி குலதெய்வம்னு இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்களும் கல்லறை திருநாள்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. அவங்க கல்லறை திருநாள் கொண்டாடுதான் நம்ம சாமி. அதான் ஐயா, இப்ப நீங்க வச்சுக்கோங்க, நான் சொல்றேனே, நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப, இப்போ லண்டன் போயிருந்தப்ப போப்பனுடைய கல்லறையை தேடி போகிறேன். எதுக்காகனா தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு போட்டிருக்குங்கிறத பார்க்க போகிறேன். சரிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படின்னா அந்த குடும்பத்துக்கே ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது. ஓ சரிங்க. வால்ட் விட்மனுடைய கல்லறை பிலடெல்பியாவில் இருக்குது. சரிங்க. அங்கே போய் எனக்கு என்ன பெரிய குழப்பம்னா, அந்த கல்லறை முழுவதுமே வால்ட் விட்மன் பேரில் இருக்குது. எல்லாருமே விட்மன் 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 விட்மன். எனக்கு அப்பா பேரும் விட்மன். இப்போ சொல்கிறாங்களே 7ஆம் ஹென்றி, 14ஆம் லூயின்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ 14 லூயி இருந்திருக்காங்க. 2ஆம் ராஜராஜ சோழன் நம்ம வைக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நாளில் போய் இதை கிறிஸ்தவர்கள் பார்க்குறோம்ல, எப்பயுமே கல்லறை திருவிழா கூட அது மாதிரி தான். அவங்க இஸ்லாமியர் வந்து கபர்ஸ்தான்ல கும்பிடுறாங்கல்ல. இது நம்மளுடைய முன்னோர் வழிபாடுங்கிற ஒரு கான்செப்ட். ஆமா ஆமா. குலதெய்வம்ங்கிறது அதுதான். இது வந்து இதுலயே ட்ரைபல் ஸ்டே உண்டியா. அதாங்க, குலதெய்வங்கிறது முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம். ஆமா, அவங்களோட மரபை சார்ந்து வாழ்ந்தவங்களையும் தெய்வமா கும்பிடுறாங்க. எனக்கு அது தெரியாது, கண்டுபிடிக்கிறேன். சரி. இதுல எங்கய்யா நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸுக்கும் இந்த குலதெய்வத்துக்கு சம்பந்தம் இல்ல. அவங்களுடைய பணக்காரர் ஆயிட்டாலே திருப்பதிக்கு தான் போகுது. பணக்காரர் ஆயிட்டாலே திருப்பதிக்கு தான் போறாங்க. ஆமா, என்னன்னா இவங்க ஸ்டேட்டஸ்க்கு சாதாரண சாமியை கும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது இந்த ஸ்டேட்டஸ்க்கு வர வச்சதே அந்த சாமி தாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜாதகத்தில் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாது. அவங்க ஃபினான்ஷியல் நல்லா இருப்பாங்க, ஃபேமிலி லெவலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் கேட்பேன், தெரியல சார்னுவாங்க. மலேசியாவில் நிறைய பேருக்கு தெரியாது. மலேசியா அவங்க எல்லாம் கடல் தாண்டி போயிடுறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கான இது தெரியல. இப்ப தாங்கய்யா அவங்களுடைய கம்யூனிட்டி தேவைப்படுது. மலேசியா வருதா, நீங்க எந்த ஊரு, என்ன கம்யூனிட்டி, அப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்குறேன், மலேசியா சரி நீங்க இந்த கவுண்டர் இனத்தை சார்ந்தவரா, ஆமாங்க எங்களுக்கு பூர்வீகம் கரூர் சொல்லுவாங்க. அப்ப கவுண்டர்ல உட்பிரிவு 167 கூட்டத்துக்கு மேல இருக்கு. அதான் நம்ம கிளைன்னு சொல்றோம் இல்லைங்கய்யா, கரெக்டுங்கய்யா. ஐயா இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்லையா, நான் எல்லா ஊருக்கும் போறேன் இல்லையா. அப்ப அவங்க கிட்ட வாங்கிட்டு, உங்களுக்கு நவலடி கருப்பு இதுதான் உங்களுக்கு சாமியா வரும் அப்படி. அந்த குளம் எனக்கு மறந்துருச்சு. இந்த இடத்துக்கு கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன். அப்ப அது வந்து மோகனூர் பக்கத்துல அசல தீபேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. ஆமா, அந்த காவிரி கரையில் தான். கரெக்டுங்கய்யா. மலேசியாக்காரங்களுக்கு இதான் உங்க குலதெய்வம், தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா அவங்க அந்த கூட்டத்தை கரெக்டா சொல்றாங்க. அவங்க கூட்டம் சொன்னதுனால கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது. சில பேர் தமிழ்நாட்டுல எந்த ஊரும் தெரியலன்னா கஷ்டம் தான். அவங்களுடைய பாரம்பரியம் தெரியாம குலதெய்வத்தை எடுக்க முடியாதுங்கய்யா. இல்லையா, இதெல்லாம் என்னன்னாயா, நிறைய படையெடுப்புகள் பத்தி நம்ம பேசுறோம்ல. ஆமாங்கய்யா. இந்த படையெடுப்புகளால தான் இவங்க மைக்ரேட் ஆகுறாங்க. ஆமாங்கய்யா. ஒண்ணு பஞ்சம், ஆமாங்கய்யா. இன்னொன்னு நோய்,
ஆமாங்கய்யா. இன்னொன்னு படையெடுப்பு. படையெடுப்பு. இந்த இந்த நோய்க்கு பயந்து போறதும், பஞ்சத்துக்கு பஞ்சம் பிழைக்க போறதும், ஆமாங்கய்யா. திருப்பி கூட வந்துருவாங்க பழையபடி. ஆமாங்கய்யா. இந்த இதுக்கு ப ப ப போறாங்கல்ல, படையெடுப்புக்கு போறாங்கல்ல, ஆமாங்கய்யா. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, பயத்துல திரும்பி வரமாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம திண்டுக்கல் பகுதியில படையாச்சி சமூக மக்கள், வன்னியர் மக்கள் கிறிஸ்தவரா நெறைய பேர் இருக்காங்க. ஆ, ஆ. அதுல ஒரு ஜாதகம் பாத்துங்கய்யா, ம். அவங்களுக்கான அவங்க பூர்வீகம் தெரியல. ஆ. ஆனா அது பிரசனம் பார்த்து, இந்த கோபிசெட்டிப்பாளையம் பகுதிகள்ல பாட்டப்பசாமின்னு ஒரு சாமி வரும். ம். பாட்டப்பசாமின்னு. ம். இதுதான் உங்க குலதெய்வமா இருக்கும். போய் விசாரிச்சுக்கோங்கன்னு பார்த்து, அதுக்கப்புறம் போய் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆ. சில பேருக்கு கண்டே பிடிக்க முடியாதுங்கய்யா. ம். சில பேருக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஒரு ஊர்ல நான் பட்டாளத்து சாமின்னா பார்த்தேன்யா. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குங்கய்யா. பட்டாளத்தம்மன் கோயில் இருக்கு. ஆஹா. பட்டாளத்தம்மன் கோயிலும் கோயம்புத்தூர்ல நெறைய இடத்துல இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சென்னையில இருக்கக்கூடிய சில துலுக்க ப நாச்சியார் இந்த பக்கம் சொல்லுவாங்க. அப்படி துலுக்க நாச்சியாருங்கிறது டெல்லியிலிருந்து ஒரு பெண்ணு வந்து ராமானுஜருடைய அந்த காலத்தில அந்த படையெடுப்பில அந்த அரசர் வந்து இத கொண்டு போயிடுறாரு. சரி. ராமானுஜருடைய இவருடைய திருவரங்க பெருமாளுடைய சின்ன இத கொண்டு போயிடுறாரு. சரிங்க. அத அங்க இருக்கிற அந்த ப அந்த ப அரசி இளவரசி ரொம்ப பச்சு அது மேல அன்பா இருக்காங்க. சரிங்க. அப்புறம் ராமானுஜர் தான் போய் கேட்டு வாங்கிட்டு வர்றா. அந்த பெண்ணு கூடவே வந்துடுறா. வந்து கூட இங்க இறந்துட்டான்னு கூட சொல்லுவாங்க. சரிங்க, சரிங்க. அதனால ஸ்ரீரங்கத்தில ஒரு பூஜை வந்து கையில கட்டி பண்ணுவாங்கய்யா. ஓஹோ! ஆ அப்படிங்களா? அன்னைக்கு அவருக்கு சாப்பாடு வந்து ரொட்டியும், சப்பாத்தியும் தான். சப்பாத்தி வைக்கிறாங்க. யாருக்கு? இவருக்கு ஸ்ரீரங்கத்து இவருக்கு. ஸ்ரீரங்க பெருமாளுக்கு. ஆமா. அது சொல்றது உண்டு. அது கள்ளழகரே இஸ்லாமியர் வீட்டுக்கு போறதா வரலாறு இருக்குல்லங்க ஆமா இங்க. இருக்கு. ஆனா அதெல்லாம் பின்னாடி சொன்னது. அப்படி இல்ல. சொன்னது. சும்மா வண்டியூருக்கு தான் போயிட்டு வர்றாரு. சரி. அதனால இது சொல்றாங்க. இது சரி. வரலாறுல இருக்குது. வரலாறு இருக்குங்கய்யா. ஆமா. இப்ப சிலர் வந்து அவங்க நல்லா இருக்காங்க. சரிங்க. ஆனா ஒரு என்னன்னா, எங்களுக்கு யாரோ செய்வின வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு மாரியான பில்லி சூனியம் மாரி இது பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் உண்மையாய்யா? பில்லி சூனியம் இந்த உண்மைதாங்க. இதுகள்லாம் இதெல்லாம் அதெல்லாம் உண்மைதாங்கய்யா. எப்படியா? அவங்க ஜாதகத்துல தாந்திரிகம் பாதிக்கப்படக்கூடிய ஜாதகமா இருந்தா, ம். கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்குங்கய்யா. ம். தாந்திரிகத்தினால அழிவை இல்ல இது சந்திச்சவங்க. நான் ஓப்பனாவே கேட்கிறேன்யா. ம். இப்படியான நம்பிக்கையினால அவங்கள வந்து நம்ம அம் அவங்களுக்கு ஒரு இத ஏற்படுத்திட மாட்டோமா? மனச்சோர்வ. ஆல்ரெடி அவங்க நெறைய பேர் சொல்லி தாங்கய்யா வருவாங்க. ஆ. அவங்களுக்கே தெரியுங்கய்யா. ம். அம்மானு இல்லையா இப்ப உதாரணமா, இந்த ஒரு இது மிதிச்சுட்டு வந்துட்டேன். அதனால அன்னையிலிருந்து இப்படி ஆயிட்டான். உன்ன தாண்டிட்டான். சரிங்க. அதனால. இன்னொன்னு இவனுக்கு ஒரு இது ஏவி விட்டாய்ங்க. அதனால அப்படி நடக்குது. இந்த எனக்கு தெரிஞ்சு துளசி தளம்னு ஒரு நாவல் தெலுங்குல எண்ணமூரி வீரேந்திரநாத்னு ரொம்ப புகழ்பெற்ற இவரு. இங்க எழுத்தாளர் சுஜாதா மாரி அவரு இவரு. என்னுடைய நண்பர் கமலஹாசன் கூட அவர பத்தி நான் சொன்ன உடனேயே சொன்னாரு. அவரோட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. சரிங்க. அதுல வந்து என்னன்னா, இப்ப சில பொம்மைகள செஞ்சு வச்சு, அந்த சரிங்க. பொம்மைக்கு ஒரு சின்ன இது பண்ணா கூட, இப்போ அதனுடைய வலது கைய இது பண்ணா, அவனுடைய வலது கை விலகாம போயிரும். சரிங்க. யாருக்கு செய்றாங்களோ, அவங்கள அவங்களுக்கு இருக்கிற பாதிக்கும். மாரி. இது கதையில படிக்கலாம்யா. சரிங்க. கதையில படிக்கலாம். அப்புறம் இது பண்ணிக்கலாம். சரிங்க. ராகி ரங்கராஜன் ஏற்கனவே இந்த மாதிரி ஆ ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. அது அந்த காலத்தில நானே படிச்சு மிரண்டு போயிருக்கேன். சரிங்க. ஆம். டக்குன்னு அந்த கதை பேர் வர மாட்டேங்குது. நான் கூட பின்னாடி பாக்யராஜ் வந்து படமா எடுக்கணுங்கிறதுக்கு வாங்கி வச்சிருந்தாரு. சரிங்க. ஆ அந்த கதையில இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். இப்ப சரிங்க. நான் கேட்க வர்றது என்ன அப்டின்னா, இந்த மாதிரியான இதுகள் உண்டா? அந்த வீட்டுல மந்திரிச்சு வச்சுட்டாங்க. சில பேர் வந்து என்ன பண்றான், அந்த வீட்ல இப்டி இப்டி சுத்தி பார்த்துட்டு, இந்த இடத்த தோண்டுங்க எங்கனக்குள்ள இது இருக்கும் அப்டிங்கிறாய்ங்க. எடுக்குறாய்ங்க. இந்த மாரிலாம் இருக்கா? அதெல்லாம் அவங்களே போட்டு எடுக்கிறதுக்குய்யா. அப்படியா? ஆ, அதாவது அக்கல்ல வச்சுக்குவாங்க எந்திரத்த. அதெல்லாம் அந்த மாரிலாம் இல்லைங்கய்யா. இது ஆ. ஆக்சுவலா தாந்திரிகம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தாந்திரீகம் கேட்கலையா? ம். இது வந்து என்னன்னா பில்லி பில்லி சூனியம். சூனியம். அதோட சேர்ந்த வெர்ஷன் தாங்கய்யா. அப்படியா? பில்லி இல்லையா? தாந்திரீகம்ங்கிறது வேற முறை இல்ல. அதோட வெர்ஷன் தாங்கய்யா அது. ஆஹா. பில்லி சூனியங்கிற 100% உண்மைங்கய்யா. ம். அதுக்கு பாதிப்பான ஜாதகங்கள் நெறைய பார்த்துருக்குறேங்கய்யா. ம். பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் இதெல்லாம் செய்யுங்க. என்னன்னா, இப்ப தமிழ்ல ராகி ரங்கராஜன் அத பத்தி வேற பேர்ல எழுதுவாரு. அதாவது ராகி ரங்கராஜன்ங்கிற பேர்ல எழுத மாட்டாரு. ஆம் அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாரு. ம். அதாவது அ புரொஃபசர் மித்ரா, கிருஷ்ணகுமார்ங்கிற பேர்ல எழுதுவாரு. சரிங்க. புரொஃபசர் மித்ரான்னு ஒரு இது. அதே மாரி இந்த இத பத்தி எழுதுற ராத்திரி வரும்னு முழுக்க முழுக்கவே பில்லி சூனியம். பில்லி சூனியம் தான். ஆமா. அதாவது சரிங்க. இந்த தலச்செம்பிள்ளையனுடைய ரத்தம்,
இந்த சரிங்க. கரும்பூனையினுடைய இது சரிங்க. அந்த அமாவாசை ராத்திரி அப்படின்லாம் அதில் வந்து சொல்லி வரும். சரிங்க. "அப்பா இதுக்குள்ள நீ வராதப்பா" அப்படின்னு ஒரு பையன கூட இந்த கதாநாயகன சொல்லுவாப்புல. இதெல்லாம். சரிங்க. இது பத்தி என்னய்யா சொல்றீங்க நீங்க? ஐயா அது மாந்திரீகங்கிறது உண்மதாங்கய்யா. ஆ. 100% அது இப்ப உண்மதாங்க. இந்த அங்க ஒரு கேரளால ஒரு சாமி போய் ஆணி அறையிறாங்களே, அது என்ன நம்ம சோட்டானிக்கரங்கய்யா. சோட்டானிக்கரை. ஆமாங்க. நான் போயிருக்கேன்யா அங்க. சரிங்க. அங்க அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த சாமிய கூட்டு வராங்கய்யா. ஆமாங்க. அந்த இது எடுத்துட்டு போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பூரா கடுமையா ஆடுறாங்கய்யா. ஆமாங்க. அந்த மரம் பூரா ஆணி அடிச்சிருக்கிறாங்க. அத ஆமாங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஆமாங்க, ஆ. ஆமாங்க. இது மந்திரங்கிறது உண்மதாங்கய்யா. ம். மந்திரங்கிறது உண்ம. ம். இதுல வந்து நம்மளுடைய ஆன்மாவ வச்சே இன்னொருத்தர இயக்கம் பண்ண முடியுங்கய்யா. ஆ. அது அத ப்ரூவ் பண்ணவர் வந்து வேதாத்ரி மகரிஷிங்கய்யா. அப்படியா? அவரு ஆழியார்லேருந்து அவரு சென்னைக்கு கிளம்புறாரு. நீங்க சொன்னீங்க இல்லைங்க, சுவாமி விவேகானந்தர் வந்து ஒருத்தர் நம்பணுங்கிறதுக்காக நான் செய்யணும்னு அவசியம் இல்லன்னு. ஆமா. எல்லாரும் அவர வந்து கேட்கறாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு சித்து விளையாட்டு நீங்க பண்ணலாம்லன்னு. அப்ப இது உண்மையான விஷயம் புக்லயே இருக்குங்கய்யா. அவர் ஆழியார்லேருந்து கிளம்புறாரு. சேரன் எக்ஸ்பிரஸ்ல பிரயாணம் செய்யணும் சென்னைக்கு இரவு. அங்கேருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்புனா தான் நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகி சேரன் எக்ஸ்பிரஸ பிடிக்க முடியும். அவர் அங்கேருந்து நம்ம ஒரு எத்தனை மணிக்கு ட்ரெயினுன்னு கேட்குறாரு. எத்தனை மணி ட்ரெயின்? நம்ம இங்கேருந்து 9 மணிக்கு கிளம்புவோம். சேரன் வந்து 10:30க்கு ரீச் ஆக முடியாது. ஏன்னா ஆழியார்லேருந்து பொள்ளாச்சி டச் பண்ணி, டிராஃபிக்கை டச் பண்ணி சென்னை கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள வரணும். இவர் வர்ற வரைக்கும் அந்த ட்ரெயின் பழுதாகி நிற்கிதுங்கய்யா. ஆ. பழுதாகி நிற்கிது. அப்போ அந்த பழுதாகி நின்று ஒரு வண்டியில் ஏறி உட்காந்து திருப்பி சிட்டிங் உட்காந்து மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் என்னன்னே கண்டுபிடிக்க முடியலைங்கய்யா. சேரன் எக்ஸ்பிரஸில் உள்ள என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இவர் வந்து உட்காந்து திருப்பி மெடிடேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் வண்டி மூவ் ஆகுது. இதுக்கு ஆதாரம் இருக்கா ஐயா? புக்லேயே இருக்குங்கய்யா. மனவளக்கலை மன்றம் படித்த யார்கிட்ட வேணாலும் கேளுங்கய்யா, இது இருக்குங்கய்யா. ம். மனவளக்கலை மன்றங்கள்ல நிறைய இல்ல அதுக்கு இங்கேயும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்யா. சரிங்க. இந்த பகுதியில ராமநாதபுரம் பகுதியில ம். அவருடைய பேர் எனக்கு தெரியல. அவர் ஒரு மாயாண்டி சித்தர் தானங்கய்யா சொல்றீங்க? மாயாண்டி சித்தரா? சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தருங்கய்யா. இல்ல சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் நான் போயிருக்கேன். அப்படிங்களா ஐயா? துத்திக்குளம் அது. சரிங்க. அது வேற. இவர் ரயில்ல இருந்து இறக்கி விட்டுருவாய்ங்க டிக்கெட் இல்லன்னு. ம். இறங்கி கீழ உட்காந்துருப்பாரு. ரயில் நின்னுட்டே இருக்கும். நின்னுட்டே இருக்கும். சரிங்க. ரயில் இப்போ கிளம்பாதுயா. சரிங்க. என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாய்ங்க. ரயில் கிளம்பாது. அப்புறம் அந்த வந்தவங்க, ஐயா அவரு யாருன்னு தெரியாம செஞ்சுட்டீங்க. அவர ஏத்துங்கய்யான்னு. என்னய்யா வெம் ப ப பஞ்ச பராட்டம வெள்ளைக்காரன் டிக்கெட் கலெக்டரு. ம். அப்புறம் அவன் வந்து அவர ஏத்திட்டான். ஏத்திட்டு வண்டி கிளம்புதுங்கிறாங்க. இது நான் இது படிச்சிருக்கேன். வந்து சித்து விளையாட்டு தாங்கய்யா. ஆ. அதாவது நல்ல சக்திகள், கெட்ட சக்திகள் இருக்குங்கய்யா. ஆ. கோயில்ல இருக்கக்கூடிய பூதகணங்கள் இருக்கு இல்லைங்கய்யா, ஆமா. கோபுரத்துல. ஆ. அது எல்லாமே வந்து சிவனுடைய பூதகணங்கள் தாங்க. ஆமா, ஆமா. சிவகணங்கள். ஆமா. அது சிவகணங்கள். அந்த பூதகணங்கள தான் அதுதான் நமக்கு வந்து குட்டிச்சாத்தான்னு சொல்றாங்க இல்லங்கய்யா. ம். அதுலயோட நிறைய யட்சினி தேவதைகள்னு இருக்குங்கய்யா. மொத்தம் 67 யட்சினிகள் இருக்காங்கய்யா. ம். அந்த யட்சினிகள வச்சு பண்ணக்கூடிய தந்திர கலைன்னு இருக்குங்கய்யா. ம். நீங்க ஐயா சொன்னீங்க இல்லைங்க, ஃபேஸ பார்த்துட்டே சொல்றாங்கன்னு. ம். அதெல்லாம் இந்த கலைய பயன்படுத்தி சொல்றதாங்கய்யா. கேரளாவுல அப்படி உண்டுயா ஒரு கதை. இதே மாரி எப்படி தெலுங்குல ஒருத்தரு எண்டமூரி வீரேந்திரநாத்ன்னு எழுதுறாரோ, சரிங்க. அதுபோல அவர் பேர் டக்குன்னு எனக்கு வரல. சிவமோ என்னமோ அவருடைய பேர் முடியும். சரிங்க. ம். அவர் எழுதக்கூடியதுல இச்சினி ஒருத்தி வருவாயா? சரிங்க. அ அ என்ன கஷ்டம்னா, அவள திருப்திப்படுத்தி அனுப்பலைன்னா இவனுக்கு ஆபத்து. சரிங்க. அதோட மல்லு கட்டிக்கிட்டே இருப்பான். அத சரிங்க. வர வைக்கிறது பெரிய கஷ்டம். சரிங்க. வந்துட்டா வைக்கிறது இன்னும் கஷ்டம். இன்னும் கஷ்டம். அப்படியான கதை ஒண்ணு வந்தது. அது சில பேர் அதெல்லாம் வந்து ஏன் இப்படி போட்டு விஞ்ஞான உலகத்துல இத போட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னு. சரி. ஆனா படிக்கிற போது நமக்கு அது ஒரு விந்தையா தெரியும். ஆமாங்க. இப்ப நம்ம ராஜேஷ் ஐயா இருந்தாங்க இல்லங்கய்யா. இப்ப இங்க கோயம்புத்தூர்ல இருக்காரே. இல்லைங்க, நம்ம நடிகர் ராஜேஷ் ஐயா. ராஜேஷ். அவர் இன்டர்வியூ நடக்காத நேரத்துல ஃப்ரீயா பேசிட்டு இருக்கும்போது, இடைவெளியில பேசும்போது ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு. ம். ஒரு யட்சினிய வச்சிருக்கிற ஆளே அவர் போய் மீட் பண்ணியிருக்காரு. ஆ. மீட் பண்ணி இவருடைய விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆ. அதுக்கப்புறம் இந்தந்த சம்பவங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. என்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிட்டாருங்க. ஷூட்டிங் அந்த டைம்ல போனப்ப அவர் ஐயாவ சந்திக்க போகும்போது, ம். அவர் ஒரு அமானுஷ்யத்த அவர் உணர்ந்து நிறைய விஷயங்கள் இல்ல நானும் பேசியிருக்காருங்க. கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. என்ட்ட ஒருத்தர் சொன்னார். நான் ரயில்ல முந்தி பயணம் பண்றப்ப, சரிங்க. ஒருத்தர்ட்ட நான் பேசிட்டு இருக்கப்ப கேட்டேன். ம். "என்னய்யா இது உண்மையா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லய்யா இருக்கு. அது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப சரிங்க. வேற ஒண்ணும் இல்லையா, ரயில்லயே போறோம். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ரூ. 10,00,000 இதுல கொண்டு வரீங்க, சூட்கேஸ்ல கொண்டு வரீங்கன்னு வைங்களேன். நான் பக்கத்து பெட்டியில இருக்கேன். இல்லாட்டி அடுத்த கேரேஜ்லயே நான் அடுத்த இதுல உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அத அனுப்பிவிட்டா அது என்ன செய்யுமா, அந்த பெட்டிய போய் எடுத்து வந்துருவாம்யா.
இருக்குங்கய்யா, அந்த மாதிரிலாம் இருக்குங்கய்யா. இல்லை இது என்னன்னு கேட்டால் இது வந்து பயிற்சி ரொம்ப பண்ணணுங்கய்யா. கடுமையான பயிற்சி பண்ணணும். அதெல்லாம் நம்ம வர வச்சு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. நான் அது பயிற்சிக்கெல்லாம் போயிருக்கேங்கய்யா. ஆனா அதில பயன்படுத்தலைங்க. பயிற்சிக்கு போயிருக்கிறவங்களையும் யாருக்கும் பயன்படுத்தலைங்க நானு. எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. மூக்கேத்தவரை அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொன்னதுனால நான் அத விட்டுட்டேங்க ஒரு கட்டத்துக்கு மேல. இது போய் நான் கேரளா என்னங்க லாபம்? ஐயா ஒரு இது ஆளை துன்புறுத்துறதுக்காக பயன்படுத்துறதோ அல்லது ஒரு கோழி சாவலை வெட்டி விட்டுறதோ இந்த இது மாதிரி வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாங்க ஐயா. ஆ இப்ப நெறைய பாருங்க விவிஐபிகள் நெறைய அது பண்றாங்க. ஆ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ம் கஜினி தேவதைகள வசியம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பிரபல துணிக்கடை ஓனரே வச்சிருக்கிறாரு. ம் அவரே பிரபல துணிக்கடை ஓனர். தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அத பயன்படுத்துறாங்க. இது கன்டினியூட்டியா வச்சிருக்கவும் முடியாதுங்கய்யா. ஆ அது சொல் பேச்சுல ஒரு அளவுக்கு மேல கேட்காதுங்கய்யா. ஒரு ம் பிரபல ஜோதிடரே அத வாங்கிட்டுங்கய்யா. அவர் பெரிய பெரிய தொலைக்காட்சியில பேட்டி குடுக்குறவரு, அவரு போய் எங்கேயோ வாங்கிட்டாரு. அது 24 ஹவர்ஸ் பேசிட்டு இருக்கும். அதான் 24 ஹவர் எப்படிங்க பேசுறது? அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லி தண்ணீல விட்டுப்புட்டாருங்கய்யா. ம். இதுல நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவர் நம்ம ராஜேஷ் ஐயாவே நெறைய விஷயங்கள் அத பத்தி பேசியிருக்காருங்கய்யா. ஆ இது அவங்க யார் கையில இருக்குங்கிறத பொறுத்து இருக்குங்கய்யா. அது உண்மைதான் அது உண்மைதான் யார் கையில இருக்கு இவங்ககிட்ட நல்லவங்க கிட்ட இருந்தா அது அத வச்சு நல்லது செஞ்சு குடுக்கலாம். கெட்டது வந்து பண்றவங்களும் இருக்காங்க இல்லங்கய்யா. இத வச்சு வருமானம் பார்க்கணும்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லங்கய்யா. ம் அதெல்லாம் இருக்குங்கய்யா. தேவதைகள் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத எப்படி இறையாற்றல் இல்ல, இல்ல. இருக்கோ, அதான் நானே அதுபோல இருக்குங்கய்யா. பல இடத்துல சொல்றது உண்டு. நமக்கு தெரியாதனால ஒரு விஷயத்த இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுங்கய்யா. அப்படிங்கிறதுக்காக. ஆமாய்யா. இப்ப நம்ம நிறைவா நம்முடைய பேட்டிய சரிங்க, முடிப்போம்யா. சரிங்கய்யா. இத்தன விஷயங்கள நீங்க படிச்சு வச்சிருக்கிறீங்க. இத்தன விஷயங்கள சொல்றீங்க. ஆ இப்ப ம் நான் முதல்ல கேட்ட மாதிரி, ஆ அதீத துன்பத்தில இருக்கக்கூடிய சில பேரு, நோய்வாய்ப்பட்டோ அல்லது அ வறுமையினாலயோ உலகத்தில கஷ்டம் அதனால தான் வரும். 1 ஆமாங்கய்யா. நோய், 2வது வறுமை. அல்லது மனக்லேசம், மன சஞ்சலத்தினாலயோ, இப்படியானவங்க வர்றபோது, அவங்களுக்கு நீங்க மருத்துவ ரீதியா பார்க்க சொல்லுவீங்களா? அல்லது பரிகார ரீதியா பார்க்க சொல்லுவீங்களா? அல்லது அம்மா இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. இத நீங்க இந்த ஜென்மத்தில அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாரி சொல்லுவீங்களா? இப்ப உதாரணமாங்கய்யா, ஜாதகத்துல வந்து இப்ப மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அதுக்கான தகுந்த மருத்துவர்கள அணுகுங்க. ஆ, கவுன்சிலிங் பாருங்க. போய் கவுன்சிலிங் பண்ணுங்க. நல்ல விஷயம். கரெக்ட். ஆமாங்கய்யா. இப்ப ஒருத்தர் வந்து திருமணம் முடிச்சு மனைவியே வேண்டாங்கிறாரு. எனக்கு அந்த மன வாழ்க்கை, தாம்பத்தியம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாரு. இப்ப அந்த பொண்ணோட லைஃப யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ம், அப்ப இவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு என்ன ஒரு கவுன்சிலிங் போங்க. ம். அப்ப அவரு சின்ன வயசுல அவர் மன ரீதியா ஆ, பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்ப அவருக்கு கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு ரகங்கய்யா. ம். இல்ல அது ஒண்ணு கேட்கலான்னுயா. இப்ப சிலருக்கு தொடர்ந்து கணவன்மார்கள் இறந்துகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க 2வது கல்யாணம் பண்ணாலோ, ஆமாங்க. 3வது ம். அத அத முதலே கண்டுபிடிக்க முடியுமா ஐயா? இவங்களுக்கு ஆமா. வந்து இந்த மாங்கல்யம் வந்து இல்லங்கிறத கண்டுபிடிக்கலாங்கய்யா. ஆ? ஐயா ஒரு ஒழுக்கமான ஜாதகமா, அது ஒழுக்கமில்லாத ஜாதகமா, இது திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆன ஜாதகமா, இல்ல அதெல்லாம் இல்ல விடுங்கய்யா. எதுவுமே சாமியார் இல்ல. ஜாதகமா சொல்லிடலாம். ஆ இல்ல இந்த இவங்களுடைய இதுக்கு ம். மாங்கல்யம் பலம் இல்ல அப்படின்னு இது சொல்லிடலாங்கய்யா. ஆ அவங்க அதே ஜாதகம் மாரி கட்டுற பொண்ணு பூரா அடியாயிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி இருக்குங்கய்யா. ஆ. அந்த மாரி ஜாதகம்லாம் இருக்குங்கய்யா. ம். 7, 8 7ம் கெட்டு, 9ம் கெட்டு, 11ம் கெட்டா பலதார யோகங்கய்யா. ஓ! எதுவும் நிக்காதுங்கய்யா. அப்படியா? எதுவுமே வந்து கல்யாணம் பண்ணி ஒண்ணும் சரி இருக்காதுங்கய்யா அவங்களுக்கு. ஆ. அது மாரி பாதகாதிபதி தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு சரியா வராதுங்கய்யா. ம். திருமண வாழ்க்கைக்கு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு வருவாங்கய்யா. தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைக்கு தீர்க்க முடியுங்கய்யா. இல்லன்னா முடியாதுங்க. சான்ஸ் இல்ல. வாய்ப்பு ம். இல்ல. சரி இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒரு அவங்க மன திருப்திக்காக சொல்றது சில விஷயங்கள் இருக்கும். ஆ. அது மாரி பண்றது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்க அனுபவிக்க வேண்டியது. வேற ஆ. வழியே இல்ல. ஆ. இது அனுபவிக்க வேண்டியது விட்டுருங்க. ஃப்ரீயா இருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கலாங்கய்யா. அந்த ம். மாரி நெறைய சொல்றது இருக்குங்கய்யா. தீர்க்க ஆனா முடிஞ்ச இந்த பிரச்சனைக்கு தான். பரிகாரங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்காக சொல்றதுங்கிறது அந்த நியாயம். ஜாதகத்துல இந்த பரிகாரம் செஞ்சா சக்சஸ் ஆகுமா? ஆ. ஆகாதா? சரி, சரி, சரி. இவரு தப்பிப்பாரா? மாட்டாரா? அத சொல்லிறலாம். தப்பிப்பாருன்னா அதுக்கு பயன்படுத்த போறோம். ம். இல்லன்னா ஐயா 99% கல்யாணம் இல்ல. ம். 99% கல்யாணம் இல்ல. என்னைய வருத்தப்பட்டுக்கிறாதீங்க. இந்த கோயிலுக்கு போங்க, முயற்சி செய்வோம். ம். இப்ப டாக்டர் சொல்ற மாரி தான் கிளைமாக்ஸ்ல, ஐயா நீ டோட்டலா டேமேஜ் ஆயி வந்துருச்சாரு. ஆக்சிடென்ட் ஆயி வந்துட்டாரு. ம். முயற்சி செய்வோம். அதுக்கு மேல இறைவனுடைய விதின்னு சொல்றாங்க இல்லையா? ம். அதுதாங்கய்யா காசி ஜாதகம். ஓஹோ! கர்மயோக ஜாதகத்துக்கு காசி போறது ம். அப்படிங்கிறது அதுதான். காசி போய் கல்யாணம் ஆன ஆளும் இருக்கு, ஆகாத ஆளும் இருக்குங்கய்யா. ம். அப்போ முன்னாடியே சொல்லிட்டா பிரச்சனை இல்லைலங்கய்யா. ம். இது இல்லைங்கய்யா, உங்க ஜாதகத்துல இது இல்ல.
என்ன பண்ண முயற்சி பண்ணுவோம். நீங்க வேணா போய் பாருங்க. அவ்வளோதான். அங்க போய் என்னங்க மேக்ஸிமம் குளிக்கிறது, அன்னதானம் சாப்பிட்றது இப்படி தாங்கய்யா இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. எந்த பூஜையும் என்ட்ட கிடையாதுங்க. எந்த பூஜையும் நான் சொல்றதும் இல்லைங்கய்யா. ம். இப்போ அங்க போய் ஒண்ணும் பண்ண முடியாதுய்யா. அங்க ஏன்னா அந்த பண்டாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐய்யய்யோ! அவங்கள பயங்கரம். மாட்டுனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க போச்சுங்கய்யா. போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் அவங்க சொல்ல இத தூக்கி அதில வை, அத தூக்கி இதுக்கு ஒரு ரூ. 500 கொடு, அதுக்கு ஒரு ரூ. 1000 கொடு. அதுவும் பெரிய வசதியானவங்கன்னா ரொம்ப கடினமா அவங்க வந்து கேட்பாங்க. அது வேற இருக்கட்டும். இப்ப நீங்க பார்த்த இதுகள்லயேயா, ம். உங்கள வியப்படைய செய்ததோ, அல்லது திகைப்படைய செய்ததோ, அப்படி ஏதாவது ஒரு இது சமீபத்தில பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேங்கய்யா. ஒரு பொண்ணு வந்து யுஎஸ்ங்கய்யா. யுஎஸ்ல இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு மனநிலை பாதிப்பு. ஓ! அவரு இந்தியரா? அவரு தமிழர் தான். அவங்க எல்லாம் ஒரே கம்யூனிட்டிய சார்ந்தவருங்க. ம். நான் சொன்னேன், "அம்மா இவரு வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஜாதகம். ம். மன வாழ்க்கை பாதிப்புக்கான ஜாதகம். ம். தாம்பத்தியம் பண்ண தகுதியற்ற ஜாதகம். ம். இவர கட்டி என்னம்மா செய்ய போறீங்க? வயசு 27 கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு பிறகு. எனக்கு தெரியாது. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு பார்க்குறாங்க. சரி. இவருக்கு மனநோய், டிப்ரஷன் 2 பேரும் ஐடில ஒர்க் பண்றாங்க. மனநோய், டிப்ரஷன் அதிகமாகி, இவர கொண்டு போய் லண்டன்ல கொண்டு போய் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. ம். இந்த பொண்ணு கணவனே கண்கண்ட தெய்வம் மாரி 27 வயசுல இந்த கலியுகத்துல, "ஐயா அவர் ரொம்ப நல்லவருய்யா. எனக்கு அவரு தான்யா வேணும்." ஆ. "ஏம்மா தாம்பத்தியத்துக்கே லாய்க்கில்லாத ஜாதகம் சாமி." நான் சொல்றேன், "பரவாயில்லையா நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன்யா. ம். இதுதான்யா எனக்கு வாழ்க்கையில திருப்பி போட்ட ஜாதகம். அப்பாடி! இந்த கலியுகத்துல. ம். ம். இப்படி ஒரு ஜாதகம் நான் லைஃப்லயே பார்க்கல." ஐயா நான் 27 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ம். ஒரு சின்ன புள்ள தாம்பத்திய சுகம் வேண்டாம், கட்டிய கணவரே வேணும், எனக்கு நல்லவருங்கய்யான்னு சொல்ற வார்த்தை, ம். எனக்கு என் புள்ள சொன்ன மாரி இருக்கு. அந்த அந்த பொண்ணு பேசுறது இப்படி இது இப்ப கண்ணகி சிலப்பதிகாரத்தில 4 பொம்பளைங்க ம பெ 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 இதில பேசுறவங்க சொல்றாங்க, கோவலன் அங்கன தானே இருந்தான், மாதவி வீட்ல. போய் அவன அடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியது தானே. இன்னைக்கு இருக்கிற சூழல் வச்சு சொல்றாங்கய்யா. ஆமாங்கய்யா. அன்னைக்கு அந்த பெண்ணு செல்வந்த பெண்ணு செல்வந்தர் வீட்டு பொண்ணு. தன்னுடைய கணவன் நல்ல சந்தோஷப்படுறானா, அத கூட குடுத்துட்டு பொருள் குடுத்து விட்டுக்கிட்டே இருந்து பொறுத்துக்கிட்டு இருக்கான்னா, அவ முட்டாள் இல்லையா? இப்ப நீங்க சொன்ன மாரி, அவளுக்கு பொறுத்தமட்டுல என்ன கணவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அவ. இந்த மாரி ஒரு கலியுகத்துல நான் 27 வருஷம் ஃபீல்ட்ல பார்க்கலங்கய்யா. ஆ. இத்தனைக்கு இப்பவும் இதா இருக்கு. இப்பயும் 2வது அதுக்கப்புறம் சில கோயில்கள் கேரளத்துல 2, 3 கோயில் சொன்னேன். ம். இந்த மாரி மூர்க்கநாடுன்னு ஒரு இடம் இருக்குங்கய்யா. திருச்சூர் பக்கத்துல. ம். அங்க ஒரு சாமுண்டி தேவி கோயில் இருக்கு தாயி. அங்க ம். போயிட்டு வாங்கம்மா. ம். போய் வேண்டி, அதுக்கப்புறம் லண்டன்ல போய் கணவர மீட்டு திருப்பி யுஎஸ் கொண்டு வந்துருச்சு. ஆ. கொண்டு வந்து 2 பேரும் சேர்ந்து பழையபடிக்கு அவருக்கு டிப்ரஷன் ஆயிருச்சு. ம். திரும்பவும் அதையே சொல்லி திருப்பி என்னை கூப்பிட்டு பாக்குது. "சாமி, இனிமே தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமான்னேன்." "இல்லங்கய்யா, எனக்கு அவரு தான் வேணும்." "சரிம்மா, இந்த டாக்டர பாருங்க. நீங்க கோயம்புத்தூர் கூட்டு வந்து சில டாக்டர்ஸ் இருக்காங்க. கேஜிலலாம் இருக்காங்க. போய் பாருங்கன்னு" சொல்லி, இப்ப ரெக்கவரி பண்ணி கொண்டு போய் வாழ்ந்துட்டு இருக்குங்கய்யா. ம். குழந்தைகள் இருக்குங்களா? குழந்தை இல்ல, தாம்பத்தியம் இல்ல. அது ஒரு ஆனா சக்கரம். அதுதாங்கய்யா, அதுதான் ஒரு ஒரு சின்ன புள்ள இத்தன விஷயத்தையும் சகிச்சுக்கிட்டு, ம். கட்டிய கணவரே வேணும், எனக்கு அவர் நல்லவர், எனக்கு அது தேவையில்லைங்குது. ம். ஐயா உணவுக்கு அந்த உடல் சுகம்ங்கிறது எனக்கு வேண்டாங்குது. அந்த மாரியான ஒரு ஜாதகம் நான் பார்த்ததே இல்ல. அந்த பொண்ணோட ஜாதகமும், அந்த பையன் அவ்வளோ ஆப்ட்டா பொருந்துது. ம். பாருங்களேன். எவ்வளோ பொருத்தமா இருக்கு. ஆனா 2 பேருக்கும்ல மன வாழ்க்கையில சாமியார் வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட. ம். இதுதான் என்னைய ரொம்ப யோசிக்க வச்சது. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. எத்தன அதிசயம் இருக்குங்கிறத, இந்த ஜோதிட துறையிலே எனக்கு சவாலான ஜாதகம் அந்த ஜாதகம். ம். என்னால நான் சொல்லிட்டேன். இது தீர்க்க முடியாத அதே பிரச்சனை. மாரி இந்த கைவிடப்பட்ட ஜாதகங்கள் சில ஏதாவதுக்கு நீங்க இது பண்ணியிருக்கீங்களா? கைவிடப்பட்ட ஜாதகத்த ஐயாவுடைய நம்ம இயல் யூடியூப் சேனல்ல ஐயா அம்பா கதை இருக்கு இல்லைங்கய்யா? ஆமா. அம்பாலிகை. அம்பாலிகை கதை அதுதாங்கய்யா ஒருத்தருக்கு பரிகாரமாச்சுங்கய்யா. ஓ! சரி. விட்டுட்டு போன பெண்ண திருப்பி கூட்டு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காருங்கய்யா. அடேயப்பா! ஆ. அதுதாங்கய்யா. கோவிச்சுட்டு போன பொண்ண மகாபாரத கதையில வரக்கூடிய. ஆமா. ம். அந்த பொண்ணு வந்து அப்போன்னு விட்டுட்டு போயிட்டாள். ஆ. அது நம்ம இயல் யூடியூப் சேனல்ல ஐயா பேசுனத ம். காலையில யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் டிவில தான் பார்ப்பேங்கய்யா. ம். சேனல் யூடியூப்ல கனெக்ட் பண்ணிட்டு, ம். காலையில சாப்பிடும்போது ஐயாவுடைய அந்த மகாபாரதம் எனக்கு பழமையான கதைகள் ரொம்ப ஆ. பிடிக்கும். படிக்க நேரம் இல்ல. ம். செவிக்கு ஐயாவுடைய குரல் தான் எனக்கு. ம். கேட்டுட்டே இருந்தேன். அன்னைக்கு கேட்கிறேன். அதே ஜாதகம் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன். அதே மாரி ஒரு ஜாதகம் வருது. ம். இனி அம்போன்னு இது என்ன ஆண் பால், அது பெண் பால் கதை. ஆமா. இனி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா என் மனைவிங்கிறாரு. இத செய்யுங்க போங்க. அந்த பொண்ண ஏத்துக்கோங்க. தப்பு பண்ணிருச்சு. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுவும் இப்படி பாதிப்பு இருந்தா என்ன செய்வீங்க? அந்த ம். பொண்ண ஏத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லி உங்களுடைய கதை ஒருத்தருக்கு பரிகாரம் ஆயிருக்கு. நானும் அத யூடியூப் சேனல்லயே பேசியிருக்கேங்கய்யா. அதான், அதான். ஐயாவுடைய கதைன்னு உண்மையா? சொல்லியே பேசியிருக்கேன். ம்.
பயங்கர நீங்க சொன்னது ஒருத்தருக்கு பரிகாரமா இருக்குங்க ஐயா. பாருங்க. அதான் அதான் அப்ப ஐயா நமக்கு எல்லாம் நிறைய இருக்குயா நம்மகிட்ட. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, நுனிப்புல் மேயிற மாரி மேலாக மேலாக ஒரு விஷயத்தை படிக்க வேண்டியது. சரிங்க. உடனே படிச்சுட்டு அதனுடைய ஆழம் கூட தெரியாம, "என்ன நீ பேசுற?" அப்படின்னு உடனே ஒரு ஒரு கமெண்ட்ஸ் போட வேண்டியது. ராங்கா எனக்கு அ நெறைய நெகட்டிவ் கமெண்ட் தாங்க வருது எனக்கு. இப்ப இத பார்த்துட்டு இருக்க இதுக்கும் நிறைய இதுகள்லாம் வரலாம். வருங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா, நீங்க சரிங்க. ரொம்ப உங்களுடைய நன்றிங்க. நேரத்த எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. நன்றிங்க. நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாங்க. இது அடியனை ஒரு சிறியவனை மிகப்பெரிய பேராசிரியர், எனக்கு பிடித்த தமிழ் கடல் பேராசிரியர், உலகம் முழுக்க தமிழ் சொற்பொழிவாற்றிய ஐயா, பட்டிமன்ற பேச்சில் ஐயாவுடைய நகைச்சுவையினுடைய நான் ரசிகர். ஐயாவை நான் நேரில் சந்திக்கணும்னு நினச்சது ரொம்ப காலம். இது 2வது முறையாக ஐயாவை நான் இங்கே வந்து சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த என்னை அழைத்து இந்த யூடியூப் சேனலில் ஐயாவுடைய சேனலில் பேசுகிறதும், ஐயாவுடைய வார்த்தை வசிஷ்டருடைய குரலாக நான் நினைத்து என்னை கூப்பிட்டு ஐயா அவங்க கௌரவிச்சதுக்கு ஐயாவுடைய பொற்பாதம் தொட்டு ஐயாவுடைய வம்சத்தினருக்கும் நம்மளுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ரொம்ப கோடான கோடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க. இந்த பேட்டி எதுக்காக அப்படின்னு கேட்டால், எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் பல்வேறு சந்தேகங்களை வச்சுருக்கிறாங்க. இதில் ஈடுபாடு கொண்டவங்க அல்லது எங்களுக்கு இதை பற்றி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எப்படி வேணாலும் தெரிவிக்கலாம். கட்டாயமாக கோபமாகவும் சொல்லுவீங்க, அல்லது வாழ்த்தியும் சொல்லுவீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டது எங்களுக்கு பயனுடையாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. எல்லா கருத்துக்களையும் நாம் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். அதீதமான கருத்துக்கள் இருந்தால் கூட நாங்கள் இன்னொரு முறை ஐயாவை கூப்பிட்டு நான் திரும்பவும் பேசுகிறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது பேராசிரியர் ஞானசம்பந்தன், நம்முடைய ஐயா பண்டிட் விஜய் அவர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.